வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞாபகமாக என்னுள் எழுந்த ஞான சக்தி பெறுவோம் என்ற தலைப்பிலே ஒரு பாடலை பதிவு செய்கிறேன். ஞானத்தின் திறவுகோல் குண்டலினி சக்தி, ஞானத்தின் திறவுகோல் குண்டலினி சக்தி. ஞாபகத்தில் வைத்துணர்ந்தால் பிரபஞ்ச சக்தி, ஞாபகத்தில் வைத்துணர்ந்தால் பிரபஞ்ச சக்தி. ஞானிகளும் குருமார்களும் அடைந்த சக்தி, ஞானிகளும் குருமார்களும் அடைந்த சக்தி. ஞானேந்திரியம் மலர்ந்து வர மகேஸ்வர சக்தி, ஞானேந்திரியம் மலர்ந்து வர மகேஸ்வர சக்தி. ஞாயிறாய் பிரகாசிக்கும் அருட்சக்தி, ஞாயிறாய் பிரகாசிக்கும் அருட்சக்தி. ஞானமே திரிகால உணர்வாகி சிறப்புறும், ஞானமே திரிகால உணர்வாகி சிறப்புறும். ஞானானந்தமே சக்தியாகி நலமளிக்கும், ஞானானந்தமே சக்தியாகி நலமளிக்கும். ஞானபாதம் பற்றியே தியானமாகி தெய்வீகமாவோம், ஞானபாதம் பற்றியே தியானமாகி தெய்வீகமாவோம். வாழ்க வளமுடன். ஞானத்தின் திறவுகோல் குண்டலினி சக்தி ஒவ்வொரு மனிதனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குண்டலினி சக்தியை ஞாபகத்தில் வைத்து இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு என்று குரு வேதாத்திரியார் கூறும். அந்த ஞாபகத்தில் வைத்துணர்ந்தால் பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச சக்தி முழுவதும் நமக்கு உணர்வாகும். ஞானிகளும் குருமார்களும் அடைந்த சக்தி. இவ்வாறுதான் இறை நோக்கி பயணித்து இந்த ஆற்றலை பெற்றார்கள் என்பதை நாம் அறிவோம். ஞானேந்திரியம் மலர்ந்து வர மகேஸ்வர சக்தி. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தோல், நாக்கு, மூக்கு, கண், காது என்று 5 ஞானேந்திரியங்களை நாம் பஞ்சேந்திரியமாக இருப்பதை ஞானேந்திரியமாக எப்பொழுதெல்லாம் மலர்த்தி வருகிறோமோ அப்பொழுது மகேஸ்வர சக்தியாக அது மாறும். ஞாயிறாய் பிரகாசிக்கும் அருட்சக்தி, ஞாயிறாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசமாக நம்முள் இந்த இறை சக்தி பிரகாசிக்கும். ஞானமே திரிகால உணர்வாகி சிறப்புறும். அறிவார்த்தமாக அந்த திரிகால ஞானத்தை நாம் உணர்வதாக, நம்மை சிறப்பு செய்வதாக அந்த மகேஸ்வர சக்தி நமக்குள் இயங்க ஆரம்பிக்கும். ஞானானந்தமே, அந்த இறைவனுடைய அந்த ஞானம் நமக்கு உள்ளே வரும்போது அந்த ஞானம் அத்தனையும் ஞானானந்தமே சக்தியாகி நலமளிக்கும். நாம் இறை நோக்கி பயணித்தால், ஓரடி நாம் எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி இறைவன் 10 அடி வருகிறான் என்று பார்க்கிறோம். அவ்வாறு இறைவனை உள் உணர்வாக்க வேண்டும் என்று நாம் எத்தனிக்கும் போது அந்த ஞானானந்தமே சக்தியாகி நம்முள் நலமளிப்பதாக மாறும். அவ்வாறு மாறும்போது ஞானபாதம், இறைபாதம் பற்றி அந்த இறைபாதம் நமக்கு உணர்வாகும். அப்பொழுது நம்முடைய தியானம் சித்திக்கும் போது இறைவன் வேறு நாம் வேறு அல்ல, அந்த இறைவனே தான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் ஆகி இருக்கிறோம் என்ற அந்த தெய்வீக அமைப்பை உணர்வதாக அது அமையும். ஆக ஞானசக்தி பெறுவோம்,
இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஞாபகத்தில் வைத்துணர்ந்தால், இறைவனை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு தவம் எடுத்தால், தவம் இயற்றினால், அதுவே அந்த ஞான பாதத்தை நமக்கு அளித்து திரிகால ஞானத்தை உணர்த்தி, அந்த திரிகால ஞானம் ஞானானந்தமாக, அது ஆனந்தமாக, பேரின்பமாக, பேரின்ப கழிப்பாக நம்முள் இயங்கி தெய்வீகத்தை உணர்வதாக அது அமையும் என்று வந்திருக்கக்கூடிய இறை ஆற்றல் தந்த இந்த கவியை பதிவு செய்கிறேன். குருவின் வழிகாட்டுதலாலும் இறை சக்தியின் உள் உணர்வாலும் இப்பாடல் வந்திருக்கிறது. இதுகாரும் செய்யும்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும், இறையாற்றலுக்கும், குருவாற்றலுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க.